அடி 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 ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஒரு அடி ஒரு அடி அடிக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு அடி லைட்டாக பின்னாடி திரும்ப அடிக்கேன். பின்னாடி திரும்ப பின்னாடி 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 திரும்ப பின்னாடி திரும்ப பின்னாடி ஒரு அடி பின்னாடி ஒரு அடி அடிப்புமா கட்டை அடிப்போமா டிட்டி கட்டை அடிப்போமா ஒரு அடி இப்படி திரும்பின்ட்டா அடிக்க மாட்டாங்களா? இப்படி திரும்பினா இப்படி அவன் அடிக்கிறேன் இவன் அடிக்கிறேன் டிட்டி அடிக்கிறேன். நாயினாலே கடிக்கும் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோறு வச்சவங்க மேலே பாசத்தை வைப்பாங்க அவங்க. ஒருவேளை சோத்தை போட்டுட்டு ஓங்கி அடிங்களேன் தலையில், அப்படியே உட்காந்துருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்கள நம்பும். நம்மளோட வயிற்று பசியை போக்க முடிஞ்ச இவங்களால நம்ம உயிரை காக்க முடியும் அப்படின்னு உங்கள் காலடியில் நம்பி படுத்துடுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்பை எடுத்துட்டீங்க அடிக்க அப்படின்னா உங்களை கடிக்க தாங்க வரும். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இப்படி ஏகப்பட்ட வீடுகளுக்கு நான் போயிருக்கேன். அதில் பல பேர் நாய்க்குட்டி வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க. நாய் இருக்கிற வீட்டுக்கு நான் போய் ஒரு நாய்க்கிட்ட கூட கடி வாங்கினதா சரித்திரம் இல்லை. ஏன் நடு ரோட்டில் நிற்கிற நாயை போய் நான் அதட்டி ஓரமாக போ அப்படின்னு சொன்னால் குலைக்கவும் இல்லை கடிக்கவும் இல்லைங்க. ஆனால் நியூஸில் பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் வருது. ஆகா, ரோட்டில் நிற்கிற நாயெல்லாம் மனுஷங்களை துரத்தி கடிக்குது போல அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ, நம்ம காது எதை கேட்குதோ அது மட்டும்தாங்க நிஜம். இன்னொருத்தவங்க மூலியமாக ஒருத்தவங்கள வந்து சேர்ற அந்த நியூஸ் நம்மக்கிட்ட வரும்போது நிச்சயமாக எப்படி உண்மையான நியூஸாக இருக்க முடியும்? வீட்டுக்கு வீடு நாய்களை தத்தெடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாய்கள் பெருக்கத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அவங்களுடைய கருத்தடை விஷயமா இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், இப்படியே அத்தனை உதவிகளும் அந்த வீடு செய்யுது. அப்படிங்கையில் எங்கேருந்துங்க அந்த நாய்க்கு கோவம்னு வரும்? எங்கேருந்துங்க மற்றவங்கள கடிக்க துரத்தும்? வீட்டுக்கு வீடு நாய்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மக்களால் நமக்கு பாதுகாப்பு தான் அப்படிங்கிறத எல்லா நாய்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே எப்படிங்க மனுஷங்களை கடிக்கும்? ஒரு 150 நாய் 200 நாய் வச்சுருக்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே வரும்போது தாங்க குலைக்கும். உள்ளே வந்து நீங்கள் அந்த வீட்டில் ஒரு ஆளை நிற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை சுற்றி வாலாட்டிக்கிட்டு உங்கள் மேலே தாடி போட்டுக்கிட்டு அப்படி தாங்க அது வந்து விளையாடும். ஸோ இப்படியாப்பட்ட ஜீவனை எப்படிங்க அடிக்கவும் கொல்லவும் தோணுது? நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நாயை அடிக்கிறீங்க, கல்லால் அடித்து கொல்றீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற நாய்களுக்கெல்லாம் உங்கள் மேலே எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்? எனக்கு தெரிஞ்சுங்க, ஒருத்தர் எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு அந்த ரோட்டு வழியாக தான் போயிட்டுருப்பார். அப்போது ரோட்டில் நைட்டில் படுத்திருந்த அந்த நாய் மேலே வந்து வண்டி ஒரு நாள் ஏறிடுது. ஏறினதுக்கு அப்புறம் அந்த நாய்க்கு பின்னங்கால் அடிபட்டு நடக்க முடியாமல் போயிடுது. ஆனாலும் அந்த வண்டி அந்த நேரத்துலையோ அல்லது எந்த நேரத்துலையோ அந்த ரோட்டை கிராஸ் பண்ணையில் அந்த நாய் கரெக்டாக குலைக்குங்க. பார்த்தோம்னா அந்த வண்டியாக இருக்கும். இது எப்படி சாத்தியம்? அதுக்கு எப்படி அந்த உள்ளுணர்வு வந்து இந்த வண்டி தான் அப்படின்னு எப்படி சொல்லுது? எங்கேயோ படுத்திருக்க நாய்க்கு ரோட்டில் போகிற வண்டியை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது? ஸோ அந்த அளவு அந்த நாய்க்கிட்ட அந்த மெமரி வந்து பதிவாயிருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் தன்னோட குடும்பத்தை அமைச்சிக்க முடியும், கட்டுக்கோப்பாக குடும்பத்தோடு வாழ முடியும். பூனைகள் கொண்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த நாய்களுக்கு மட்டும் குடும்பம்னு ஒன்று கிடையாதுங்க. அப்படியாப்பட்ட இந்த சன்னியாசிகள் என்ற முறையில் வாழக்கூடிய இந்த விலங்குகளுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம்னா அது எப்படியாவது நமக்கு திரும்ப அது ஒரு உதவியாக வந்து கிடைக்குங்க. இது நிச்சயமாக நடக்கிற ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நாய்க்குட்டிகளுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறோம், இப்படியெல்லாம் நாங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறதே நாட்டு நாய்கள், அதாவது நம்மளுடைய தெருக்களில் வசிக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு யாராவது ஒருத்தராவது ஒரு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தில் தாங்க நான் இந்த வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல கம்பெடுத்து அடிக்கிறதும் கல்லெடுத்து விரட்டுறதுமா இருக்காங்க. இவங்களாம் பாவங்க, நம்மளை விட்டால் இவங்களுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க. இதை மட்டும் மனசில் நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்மளை அறியாமலே நிறையா உதவிகள் செய்வோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ அல்லது கமெண்ட்டோ நீங்கள் பண்ண வேணாங்க. ஒரு நபரோட வீடியோவை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அந்த திருநாய்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே எனக்கு போதுங்க.